Today's topic comparison of rational numbers. Two rational numbers la வந்து comparison check பண்ணலாம். First நீங்க check பண்ண வேண்டியது two numbers மே வந்து பாசிட்டிவ் ஆங்கறத செக் பண்ணனும். ஓகே 3/7 பாசிட்டிவ் 8/7 பாசிட்டிவ் and denominator also same. So நீங்க நார்மலா வந்து நியூமரேட்டர்ல எந்த நம்பர் கிரேட்டரோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். So 3/7 8/7 8 is greater. So 8/7 is greater. Next 21/9 and 0. Two numbers மே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். 0க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்ப 0வோட கம்பேர் பண்ணிங்கன்னா 21/9 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகே தேர்ட் ஒன் 15/17 பாசிட்டிவ் -2/3 நெகட்டிவ். ஸோ 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் கம்பேரிசனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர்ங்கிறத சூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ எப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ அப்போ பாசிட்டிவ் தான் ஆல்வேஸ் கிரேட்டர். ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் -2/9 2/9 போத் ஆர் சேம் கிடையாது, நாட் ஈக்குவல். ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணுறப்ப நான் ப்ரீவியஸ் கண்டிஷன் சொன்னதே தான். எந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கோ அந்த நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். ஸோ 2/9 இஸ் கிரேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் -3/8 and 0. உங்களுக்கு நம்பர் லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் 0, ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும், லெஃப்ட் சைட்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர் ஃபார்ம் ஆகும். ஓகே எப்போவுமே வந்து ரைட் சைடு தான் ஆல்வேஸ் கிரேட்டர். ஓகே இப்போ -3/8 0 கம்பேர் பண்ணிங்கன்னா 0 தான் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஆகும், மைனஸ் நம்பர் வந்து லெஃப்ட் சைட் ஃபார்ம் ஆகும். ஸோ 0 இஸ் கிரேட்டர். உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப 0 இஸ் ஸ்மால் நம்பர். ஓகே நெகட்டிவ் நம்பரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் நம்பர். சிக்ஸ்த் ஒன் -2/11 and -7/11 போத் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் வந்து சடனாக வந்து 7/11 தான் கிரேட்டர் நம்பர்னு சூஸ் பண்ணக்கூடாது. நான் ப்ரீவியஸ் கண்டிஷன் சொன்னது சேம் தான். இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் லைன் 2/11 அதுதான் ஃபஸ்ட் நம்பராக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு -7/11 வரும். உங்களுக்கு இந்த கண்டிஷன் படி உங்களுக்கு நம்பர் லைன் பேஸ் பண்ணி கொடுக்க தெரிஞ்சுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் ஒரு ட்ரிக்கி என்னென்னா அது அப்படியே நீங்கள் ரிவர்சபிளாக கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு 7 தான் கிரேட்டஸ்ட் நம்பர்னால் உங்களுக்கு நெகட்டிவில் வந்து பிக் தான் ஸ்மால், ஸ்மால் தான் பிக். ஸோ -2/11 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகே -3/5 and -2/4. ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போத் ஆர் நெகட்டிவ், பட் டினாமினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம டைரெக்டாக சூஸ் பண்ண முடியும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆர் எல்சிஎம் மெத்தட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 × 4 -12. ஓகே -2 × 5 -10. ஸோ விச் இஸ் கிரேட்டர்? -10 தான் கிரேட்டர் நம்பர். ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போத் ஆர் நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் தான் பிக், பிக் தான் ஸ்மால். ஸோ -10 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். -10க்கு எந்த ரேஷனல் நம்பர் இருக்குது? -2/4. ஸோ -2/4 இஸ் கிரேட்டர். ஓகே ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போத் ஆர் பாசிட்டிவ்னா நீங்கள் நார்மல் கம்பேரிசன் கொடுத்துடலாம். ஓகே 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ்னா பாசிட்டிவ் நம்பர் தான் ஆல்வேஸ் கிரேட்டர். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னென்னா 0வோட கம்பேர் பண்ணுவோம். பாசிட்டிவ் நம்பர் அண்ட் 0 கம்பேர் பண்ணிங்கன்னா 0 தான் லெஸர் நம்பர். நெகட்டிவ் நம்பரோட 0 கம்பேர் பண்ணிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர். ஓகே போத் ஆர் நெகட்டிவ் செக் பண்ணிங்கன்னா ஸ்மால் தான் பிக், பிக் தான் ஸ்மால். அண்ட் both are negative but denominators are differentனா நீங்கள் LCM மெத்தட் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சூஸ் பண்ணணும். ஓகே ஸோ இந்த சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.